கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்பு என கூறி விவசாய நிலங்களில் உள்ள விவசாயிகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த உத்தரவு வருவதற்குள் 100 ஏக்கர் முந்திரி மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். கடலூர் மாவட்ட மலை கிராமங்களான மலையடிக்குப்பம், பெத்தன்குப்பம், கொடுக்கன்பாளையம் உள்ளிட்ட 4 மலை கிராமங்களில் 165 ஏக்கர் நிலப்பரப்பு அரசுக்கு சொந்தமானது என நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்துவதாக கூறி புதன்கிழமை முதல் முந்திரி மரங்களை வெட்டி அகற்றும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டது. பாடுபட்டு வளர்த்த முந்திரி மரங்களை நொடி பொழுதில் அகற்றி வேரோடு சாய்ப்பதை கண்டு கிராம மக்கள் கண்ணீர் வடித்து கதறி எழுந்தனர். இந்த நடவடிக்கையை எதிர்த்து 22 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மலையடிக்குப்பம் பகுதியில் உள்ள நிலங்களில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரையாக முந்திரி, பலாப்பழம் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்து வருவதாக மனுவில் தெரிவித்தனர். விவசாய நிலம் மற்றும் குடியிருப்புக்கான வரி செலுத்தி வருவதாகவும் வீடுகளுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தங்கள் நிலத்துக்கு பட்டா கேட்டு மனு அளித்துள்ள நிலையில் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு என்று கூறி காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து பயிர்களை அழித்து தங்களை அப்புறப்படுத்தி வருவதாக மனுவில் தெரிவித்துள்ளனர். உரிய நடைமுறையை பின்பற்றாமல் தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. முறையீட்டை விசாரித்த நீதிபதி வழக்கு பட்டியலிட்டு விசாரிக்கும் வரை எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என அதிகாரிகளுக்கு தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை திங்கட்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் தற்காலிகமாக நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் தங்கள் வாழ்வின் ஆதாரமான மரங்கள் வெட்டப்பட்டதால் வேதனையில் இருக்கிறார்கள் கிராம மக்கள். முந்திரி கிந்திரி பூரா அனைத்து முந்திரியும் கிட்டத்தட்ட 100 ஏக்கரை 2 நாள் 1.5 நாள்ல புடிங்கி ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட்டாங்க. இன்னைக்கு பொறுத்த அளவு கோர்ட் ஆர்டர் வந்தா பிறகுதான் நிறுத்தினாங்க. மக்கள் எவ்வளவு போராடியும் நிறுத்தல. கோர்ட் ஆர்டர் அவங்க கைக்கு வந்தா பிறகுதான் நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட இழப்பு கிட்டத்தட்ட பல கோடி சனங்க மக்கள் பூரா புழைக்கிட்டு பூரா அந்த முந்திரியை வச்சுதான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அனைத்தையும் இதை மாரி பூராத்தையும் புடிங்கி போட்டா அந்த மக்கள் எங்க போகுது? சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. இதை புறம் நாங்க வளர்க்கணும்னு கேட்டா 30 வருஷம் ஆகணும். வளர்த்து வெளியே வரணும்னா 30 வருஷத்துக்கு மேல ஆகணும். மக்களை என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. இனிமேலும் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஜனங்க பூரா இது 200 வருஷமா அனுபவிச்சு தண்ணி இல்லாத இடத்துல தூக்கி மரத்தை வளர்த்துருக்காங்க. இவ்வளவு மரம் அப்ப கவர்மெண்ட் சொல்லுது மரத்தை அழிக்க கூடாது. இவ்வளவு பச்சை மரத்தை எதுக்கு அழிச்சிருக்காங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்ப என்ன 3 மாசத்துல பிஞ்சு பயிராகி இதான் வச்சுக்கின்னு சாப்பிட போறாங்க 1 வருஷத்துக்கு. இவ்வளவு அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் உயிரை கொல்றதுக்கு சமம். பூ பிஞ்சோட அழிச்சது உயிரை கொல்றதுக்கு சமம். 20 ஏக்கர் வச்சிருக்கோம். எல்லாமே புடுங்கிட்டாங்க. ஒண்ணு கூட இங்க கிடையாது. மக்கள் எல்லாருமே வச்சிருந்த பொறம்புக்கு பூராவே மரம் மட்டை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. ஆனா இங்க 200 வருஷமா நாங்க ஆண்டுக்குன்னு வரோம். அப்பயே இதை எடுக்கணும்னு எடுத்திருந்தா மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, வேதனை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ பூரா நேத்து மணி 12 மணிக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு 5 மணி வரைக்கும் இல்ல. கிட்டத்தட்ட 150 ஏக்கரையும் ஃபுல்லா அதை அழிச்சிட்டாங்க. இன்னும் கிடக்கிறது 100 ஏக்கர் தான். அதையும் விட்டுட்டு இப்ப ஏதோ முயற்சி பண்ணி அது ஆர்டர் வாங்கினாலதான் இதை நிறுத்திட்டு போறாங்க. அப்பயும் கூட நிறுத்தல. அப்பயும் கூட எங்களை மேட்சி தான் தோத்தி விட்டாங்க. நாங்க போய் பயந்துன்னு போய் தான் வந்தோம். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்குள் 120 ஏக்கருக்கும் அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டு விட்டதை வேதனையுடன் கூறும் மக்கள் இனி இந்த மரங்களை நட்டு வளர்த்து பலன் பார்க்க இன்னும் 30 ஆண்டுகளாவது ஆகும் என்று கலங்குகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.